வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை கலக்கி. அதாவது ரோட் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முட்டை 2 முட்டை அது உங்களோட இஷ்டம்தான், எப்படி வேணால் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். அடுப்பில் கல் வச்சாச்சு. நல்லா கூட்டி ஸ்பீடாக நல்லா காயணும் அடுப்பு. எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் 1 நிமிஷம் தான் வரும் எண்ணெய். ஆள் சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கணும் கல். ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஒன்று ஆனியன் போட்டு செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து பிளெயின் கலக்கி செய்ய போகிறோம். ஒரு பவுலில் என்னடா இது 2 கருவு இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், சிக்கன் மசாலா. கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்னா ஊற்றுவாங்க. அது நம்மக்கிட்ட சால்னா கிடையாதுன்றதுனால இந்த சிக்கன் மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்துக்கங்க. நல்லா கலக்கிக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கல் நல்லா காஞ்சிருக்கு. இது எப்படின்னா அப்படியே நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கணும், மித்த இடத்துலலாம் வெந்திருக்கணும். அதான் கலக்கி 4 பக்கம் மூடி விட்டுருங்க. கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளெயின் கலக்கி. எல்லாமே 2 முட்டையாக இருக்குது. பெருசாக இருக்கும் போதே யோசித்தேன் நான். 2 கருவாக இருக்குது. மிளகு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இது பிளெயின் கலக்கி. ஆயில் ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சிருக்கு. அதே போல் தான் நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கணும்.
பார்த்தீங்களா, கலக்கி இஸ் ரெடி. இதை நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல்லே செய்யணுன்னா நல்லா சால்னா ஊற்றிக்கிங்க நடுவில். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதனா சப்பாத்தி பூரி வாங்குறீங்க, பரோட்டா வாங்குறீங்கன்னா அப்போ சால்னா எடுத்து வச்சுட்டு வீட்டிலையே கலக்கி செஞ்சிடலாம். நடுவில் இந்த சால்னாவை ஊற்றிடுங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மட்டன் குழம்பு எது செஞ்சுருந்தாலும் அந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.